இன்றைய இறைவனின் வாக்கு. இது கர்த்தர் ஒன்று பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சங்கீதம் 118 அதிகாரம் 24 பிரியமான ஏனன்பு தேவஜனமே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கக்கூடிய வேத வசனமானது, இது கர்த்தர் ஒன்று பண்ணின நாள், இந்த நாளிலே நாம் களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பிரியமான ஏனன்பு தேவஜனமே, ஒவ்வொரு நாளை குறித்தும் நாம் கண் கலங்கி கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே நமக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும், அல்லது நம்முடைய அலுவலகத்திலே நமக்கு ஒரு அவப்பேர் உண்டாகியிருக்கும், அல்லது ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு ஏதோ ஒரு தவறுதலான காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நேற்றைய தினத்திலே நடந்திருக்கும். ஆனால் இன்றைய தினம் அப்படிப்பட்ட தினம் அல்ல, இது ஒரு வித்தியாசமான தினமா இருக்கும். நேற்றைய நடந்த அவமானத்தை அல்ல, இன்றைக்கு தேவன் உங்களை களி கூற பண்ணுகிற ஒரு நாளாக இருக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டியதல்ல. வேதம் சொல்லுகிறது, நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தை குறித்து நாம் நிச்சயமாகவே மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு எத்தனையோ பேர் மரித்து போயிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் இந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காமல் போயிருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு நம்மை ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கும்படியாக, இந்த வசனத்தை பார்க்கும்படியாக நம்மளை தேவன் கிருபை கொடுத்திருக்கிறாரே, அந்த கிருபையே மேலானது. பிரியமானவர்களே, இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். பிரியமானவர்களே, நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டியது அவசியம் அல்ல, அல்லது நேற்று நடந்ததை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டியது அல்ல. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரட்சணிய நாளாக இதை அனுப்புகிறார். இந்த நாள் உங்களை ஆண்டவர் அநேக இடங்கள்ல உங்களை மகிமைப்படுத்த போகிறார். எந்த இடத்துல நீங்கள் நிந்திக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, அதே இடத்துல ஆண்டவர் உங்களை இன்னைக்கு மகிமைப்படுத்த போகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.